ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது ரெண்டையும் வச்சு சூப்பரான ஒரு சால்னா தாங்க ரெடி பண்ண போகிறோம். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ரைஸ் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நாம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாகவே முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன். கத்திரிக்காய் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே நடுவில் ஒரு கட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் குழஞ்சிரும் கத்திரிக்காய். அதுக்காக தான் இந்த மாதிரி நடுவில் மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா பெருசாகவே கட் பண்ணுங்கள். அப்படின்னா ஏன்னா நீங்கள் விசில் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் அவிஞ்சிச்சுன்னா அது எல்லாமே பிரிஞ்சு வெளியே போயிடும். அதுக்காக நீங்கள் நல்லா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அதுலேயே கொஞ்சம் ஒரு 10 பல்லு பூண்டு இதெல்லாம் போட்டுக்குங்க. நீங்கள் இதிலே போட்டு நாம் அவிய வைக்க போகிறோம் குக்கர்லையே. இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு நம்ம ரொம்ப உப்பு போடக்கூடாது, கொஞ்சமாக உப்பு போட்டுறணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடலாம். நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு சால்னா நிறைய ஆயிரும். அதுக்காக நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றிக்கிறங்க. ஏன்னா இது திக்கான சால்னாவை நம்ம வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை வச்சதுக்கப்புறம் 10லேருந்து 12 விசில் போட்டுறணும். அப்போனா தான் நம்மளுக்கு நல்லா குழையும். இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லாவே குழஞ்சிருச்சு. முருங்கைக்காய் நல்லா அவிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம உள்ளக்க உள்ளதை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம இப்படியே போட்டோன்னா நாராக இருக்கும். அந்த சால்னா பார்த்திங்கன்னா நாராக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். இப்போ நம்ம தனியாக எடுத்துட்டு இந்த உள்ளதை மட்டும் அப்படியே நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே வலிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு அது உள்ள அந்த சதை மட்டும்தான் நம்மளுக்கு தேவைங்க. இப்படி நீங்கள் பிடிச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு இந்த இது நம்மளுக்கு அந்த சக்கை தனியாக அதில் உள்ள சதைகள் தனியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்காய் யூஸ்வலாகவே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதை குழந்தைங்களில் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சால்னா வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. நான் சும்மா சொல்லலைங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். முருங்கைக்காய் இது வரைக்கும் வைக்காதவங்க இந்த ஸ்டைலில் ஒரு சால்னா வைங்க. ரொம்ப ரொம்ப உங்கள் உடம்புக்கும் சரி, உங்கள் ஆரோக்கியத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் இது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அந்த உள்ள சதைகள் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நான் தனியாக எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம நல்லாவே கரைஞ்சிருச்சு அந்த தண்ணியில். இப்போ இதையே நான் ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டப்போ பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா குழஞ்சிருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சு இது முருங்கைக்காயோடைய சதைப்பகுதி மட்டும்தாங்க. இதையும் அது கூட நம்ம சேர்த்துலாம். சேர்த்துட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வீட்டிலையே சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் சேர்த்துக்கிறங்க. அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம நீங்கள் கொதிக்கும் போதே நீங்கள் போடலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ முன்னாடியே நம்ம போட்டுக்கலாங்க. இதை போட்டுட்டு நல்லா கடைஞ்சி விடலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த மசாலா எல்லாத்துக்குள்ளேயும் போய் நல்லா சேர்ந்துடும். அதுக்காக தான் நல்லா கடைஞ்சி விட்றோம். இப்போ இதை நல்லா கடைஞ்சாச்சுங்க. கடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கவே. இப்போ தாளிப்புக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். கடாயை எப்பயும் போல் சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக ஆயில் போட்டுக்குங்க. இதுக்கு நிறைய ஆயில் தேவைப்படும் அப்படின்னு கூட நம்மளுக்கு அவசியமே இல்லைங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா இந்த சால்னாவுடைய ஃப்ளேவருக்காக மட்டும்தான். இதிலே நீங்கள் கறிக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே இதில் போடலாம். ஆனால் நம்மளுக்கு அதை விட இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கத்திரிக்காயில் போட்டு கடைஞ்சாச்சு. அதனால் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை நம்ம அதில் போட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க.
ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளியாக வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2லேருந்து 3 தக்காளி தாராளமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா புளிப்புக்கு நம்ம ஒன்லி தக்காளி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 3 தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. தக்காளி போட்டதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து நல்லாவே வந்து மசியும். இப்போ நாம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நான் வந்து நல்லா வந்து தக்காளியவும் வந்து நல்லா வந்து மசிக்க போகிறோம். ஏன்னா நம்ம உப்பு போட்டால் தான் தக்காளி வந்து நல்லா வந்து மசியும். என்ன தான் நம்ம வந்து கடாயில் போட்டு அப்படியே நம்ம வதக்கினாலும் சீக்கிரம் வந்து அந்த தக்காளி வந்து கரையாது. அதுக்கு தான் வந்து உப்பு போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு தக்காளி இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து நல்லாவே வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ நாம் இதில் நம்ம கடைஞ்சி வச்ச அந்த கத்திரிக்காய் ப்ளஸ் முருங்கைக்காய் அந்த தொக்கு இருக்கு இல்லையா, அதை தூக்கி இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி எல்லா பொடியும் வந்து போட்டாச்சு. அதனால் எந்த பொடியும் வந்து சேர்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி கொலகொலப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்பாத்திக்கு வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறங்க. இல்லை இட்லி தோசைக்கு வேணும் அப்படின்னா இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறங்க. இட்லி தோசை ரைஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறங்க தாராளமாக. இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா எவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் கெட்டியாகவே வந்து இருக்கும். அதுக்காக தான் நல்ல கெட்டியான சால்னா மாதிரியே அப்படியே வந்து இருக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வந்துட்டு அதை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் வந்துட்டு நல்லா கடைஞ்சி விட்டு கொஞ்சம் நம்மளுமே இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பொருள் நம்ம வந்து சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றியாச்சுங்க. தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா கொதிக்கணும். இந்த சால்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து முக்கியமான என்னென்னா நீங்கள் வந்து இதை நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால அப்படியே கொதிக்க விட்டுட்டு கையை போய் அப்படியே வந்து நீங்கள் வந்து கிண்டி விட்றாதீங்க. ஏன்னா பபிள்ஸாக நம்மளுக்கு வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். அதுக்காக நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் வந்து கிண்டி விடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து உங்கள் கையில் வந்து தெறிக்காமல் அப்படியே வந்து இருக்கும். இப்போ பாருங்கள் இது வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இதில் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். பச்சை மிளகாய் வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வந்து ஆட் பண்ணாதீங்க. ஏன் கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் வந்து கொதிக்கும் போது சேர்த்திங்க அப்படின்னா. இப்போ எனக்கு நல்லாவே வந்து கொதிச்சதுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நான் 2 பச்சை மிளகாய் வந்து லைட்டாக நம்ம வந்து கிள்ளி வந்து அப்படியே வந்து போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே ஒரு கிளறி விடலாம். கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தாவே நம்மளுக்கு போதுங்க. 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியாக வந்து இருக்கும். ஆனால் கீழே வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து கிளறும் போது நல்லா கொலப்பாக வந்து வந்துடும். இது கூட பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அப்படியே கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கிரேவிங்க. நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இப்படி ஒரு கிரேவியை. அது மட்டும் கிடையாதுங்க, இதில் நிறையா வந்து சத்துக்கள் இருக்குது. யூஸ்வலாகவே கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டுமே வந்து சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்குங்க. இதே மாதிரி ரொம்ப காரம் கம்மியாகவும் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். இதை வந்து ஃபைனலாக நீங்கள் கொத்தமல்லி தூவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.